பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி தரும் திருத்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்றது. டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் கருவறை முன்பு பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்று 9வது நாளாக மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அணையாத ஜோதி பிழம்பாய் பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் மகாதீபம் தொடர்ந்து மலை மீது 11 நாட்கள் ஏற்றப்படும். இந்த தீப தரிசனம் நாளையுடன் நிறைவு பெற்று ஞாயிற்றுக்கிழமை அண்ணாமலையார் மலை மீதிலிருந்து கொப்பரை கோவிலுக்கு கொண்டு வரப்படும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாக குண்டத்தில் மிளகாய், பழங்கள், மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும், யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீர், பால், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் நிகும்பலா ஹோமம் மிக சக்தி வாய்ந்த ஹோமம். இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியை மனதார வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் விலகும், எதிரிகள் வலுவிழப்பார்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் நிறைவேற்றிட தந்தருள்வாள் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி. அமாவாசை மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் சக்தியை வழிபடுவதே புண்ணியம். அதிலும் உக்ர தேவதையாக திகழும் பிரத்யங்கரா தேவியை தரிசிப்பதும் பிரார்த்திப்பதும் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்கிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள். தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்தீஸ்வரத்தில் ராஜகோபுரத்துடன் 8 நிலை மண்டபங்கள், 3 பிரகாரங்கள், கொடிமரத்துடன் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலின் வடகிழக்கு மூலையில் அருள் பாலித்து வரும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மகாதேவ அஷ்டமியை முன்னிட்டு இன்று 64 பைரவ மூலமந்திர ஹோமம் நடைபெற்றது. ஹோமத்தில் 64 கலசங்கள் வைத்தும் நெல்லிக்கனி மற்றும் தேன் கொண்டு பைரவ ஹோமம் நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது. கலசங்களுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றதும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், தேன், இளநீர், விபூதி, அன்னம், நெய் மற்றும் சந்தனம் கொண்டு ருத்ர ஜெபத்துடன் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலையிலிருந்து கலசங்கள் கொண்டு வரப்பட்டு பைரவ கலசாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தங்கமுலாம் பூசப்பட்ட கவசம் கொண்டு சிறப்பு அலங்காரம் பைரவருக்கு செய்யப்பட்டது. அர்ச்சனை முடிந்து நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள் பைரவ மூலமந்திர ஹோமத்தில் கலந்து கொண்டு பைரவரை தரிசனம் செய்தனர். அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த கஷேத்திரபாலபுரத்தில் பழமை வாய்ந்த கால பைரவர் ஆலயம் அமைந்துள்ளது. நாய் வாகனமின்றி மேற்கு நோக்கி அமைந்த இந்த ஆலயம் கால பைரவரின் 108 நாமாவளியில் கஷேத்திரபாலாய போற்றி என்று கூறும் அளவிற்கு புகழ்பெற்றதாகும். பைரவரின் சூலாயுதம் இந்த ஆலயத்தில் கிடைக்க பெற்றதால் ஆனந்த கால பைரவராக வீற்றிருப்பதாக புராணம் கூறுகின்றது. அர்ஜுனன் வழிபட்டதாக புராணம் கூறும் இந்த கால பைரவர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பைரவருக்கு சந்தனக்காப்பு சார்த்தப்பட்டு பால், பன்னீர், இளநீர், குங்குமம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திருமண தடை நீங்கவும், நினைத்த காரியம் கைகூடவும் தேங்காய், பூசணிக்காய், பாகற்காய் இவற்றில் தீபமிட்டு காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அருள்மிகு திருப்புராந்தீஸ்வரர் கோமதி அம்பாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்கும் இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதன்படி மகாதேவ அஷ்டமி விழா இன்று சிவபெருமானுக்கு உகந்த அன்னாபிஷேகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி ஸ்ரீ மகாதேவருக்கு உகந்ததாகும். அன்று நடக்கும் அன்னதானத்தில் சிவபெருமான் அடியாருடன் அமர்ந்து அன்னம் அருந்தியிருப்பார் என்பது நம்பிக்கை. சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் பாளையங்கோட்டையில் அருள் பாலிக்கும்
ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ கோமதி அம்பாள் திருக்கோவிலில் மகாதேவ அஷ்டமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்திகள் நடைபெற்றன. தொடர்ந்து கலசங்கள் வைத்து கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு பூர்ணாகதி நடைபெற்றது. ஆறுமுக நாயனார் சன்னதி பின்புறம் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாதேவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் என சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சிறப்பான அன்னாபிஷேகம் விசேஷமாக நடைபெற்றது. நிறைவாக கும்பநீர் அபிஷேகம் நடைபெற்றதும் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ மகாதேவர் காட்சி கொடுத்தார். பஞ்ச புராணம் பாடியதும் மகா கற்பூர ஆரத்தி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி புதிய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் 108 பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடங்களை தலையில் சுமந்தவாறு சன்னதி தெரு, அச்சரப்பாக்கம் சாலை, பாலு உடையார் தெரு வழியாக சென்று ஸ்ரீ ஐயப்பனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.